முகமது அலி ஆக்டர் விஜய்க்கு என்ன அட்வைஸ் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்ப்போமா? என்ன நான் சொல்றேன், முகமது அலி வந்து எப்பயோ இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இல்ல, என்னன்னு கேளுங்க. என்னன்னா வந்து கிரேட்டஸ்ட் பாக்ஸர் ஆஃப் ஆல் டைம் முகமது அலி வந்துட்டு இதே மாதிரி பிரஸ்ஸை சந்திக்கும் போது பிரஸ் வந்து இவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. என்னன்னா வந்துட்டு, நீங்கள் ஒரு என்டர்டெய்னர் தானே, உங்களுக்கு எதுக்கு அரசியல் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒரு என்டர்டெய்னர் தானே, பாக்ஸர் தானே, வந்தோமா அடித்தோமா ஷோ காமிச்சோமா போனோமான்னு இல்லாமல் எதுக்காக இந்த அரசியல்லாம் ஈடுபடுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் என்ன அரசியலில் ஈடுபட்டார் அப்படின்னா வந்துட்டு, அந்த சமயத்தில் வந்துட்டு கருப்பின மக்கள் வந்து ரொம்ப அடிமைப்பட்டு இருந்தாங்க. கரெக்டாக? ஸோ வந்து இந்த ரேசிசம்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அவங்களோட காலகட்டத்தில். ஸோ வந்து அப்போ வந்துட்டு கருப்பின மக்களின் விடுதலைக்காகவும் சுதந்திரத்துக்காகவும் உரிமைகளுக்காகவும் வந்து நிறைய வந்து குரல் கொடுத்திருந்தார் முகமது அலி. அப்போ வந்து அவர்கிட்ட வந்து இதுக்காக வந்து ஜெயிலெலாம் போயிருக்காரு. அவர் போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்காரு முகமது அலி. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ வந்து அவர்கிட்ட வந்து ப்ரெஸ்லாம் வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து ஒரு பாக்ஸர் தானே, என்டர்டெய்னர் தானே, உங்களுக்கு காசு தராங்க, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போகலாம்ல, உங்களுக்கு எதுக்கு இந்த சமூக அக்கறை, உங்களுக்கு எதுக்கு இந்த அரசியல் அப்படின்னு சொல்லி முகமது அலி கிட்ட கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்துட்டு, எனக்கு வந்து ஒரு ஃபேம் இருக்குது, ஃபேம் வந்து எனக்கு கிடச்சிருக்கு, அந்த ஃபேமை வச்சு நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு உதவி செய்யறது வந்து என்னோட கடமை அப்படின்னு சொல்கிறார். என்னோட விருப்பம், என்னோட ஆசை அதெல்லாம் கூட சொல்லலை, என்னோட கடமை அப்படின்றாரு. ஸோ இந்த லைனை வந்து நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். ஏன்னா வந்துட்டு எவனவருக்கெல்லாம் புகழ் யார் யாருக்கெல்லாம் புகழ் இருக்கோ மற்றவங்களுக்கு உதவி அந்த புகழை வச்சு மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது வந்து கடமை அப்படின்றது தான் வந்து அடிக்கோடிட்டு காட்ட வேண்டும். ஏன்னா வந்து அப்போ வந்து நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, உதவி செய்கிற 4 பேர் இல்லை சமூக அக்கறை கொண்டு சில விஷயங்களை செய்கிற 4 பேர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஏன் செய்கிறீங்க, பப்ளிசிட்டிக்கு செய்கிறீங்க அப்படி கேட்கக்கூடாது. செய்யாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, எல்லா புகழையும் வச்சுட்டு செய்யாமல் இருக்கவங்ககிட்ட போயிட்டு, ஏன்பா நீங்களும் இந்த நாட்டில் தானே வாழ்றீங்க, நீங்களும் கொஞ்சம் 4 குரல் கொடுக்கலாம் அப்படின்னு தான் கேட்கணுமே தவிர, செய்கிறவங்கள பார்த்து நம்ம ஏன் கேள்வி கேட்டே இருக்கோம்னு எனக்கு தெரியும்.